ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா சுண்டல் தான். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம்லாம் வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இருக்குல்ல, பிரியாணி மசாலா அது சேர்த்துக்கிறேன். நம்மள்ட்ட என்ன மசாலா இருக்கோ, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பிரியாணி மசாலா இருக்குது, அதை நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நான் வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதிலே ஒரு கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன். சுண்டல் கேரட்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன் சுண்டலில், அதனால் உப்பு தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா நம்ம வந்து இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா சுண்டல். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி மசாலா சுண்டல் ரெடி பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.